அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னங்க வணக்கம் சொல்லிட்டு அமைதி ஆயிட்டேன் அப்படின்னு பாக்குறீங்களா? தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது. அதைத்தான் ஒரு குறியீடா நான் காமிச்சேன். நான் சொல்லலைங்க, மாண்புமிகு அமைச்சர் பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, அமைதி பூங்காவாக திகழ்கிறது. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. பழைய செய்தி ஏதாவது பார்த்துட்டு இருக்கமா அப்படின்னு. கூடவே இன்னொன்னு சொல்றாரு, 2026 தேர்தலுக்கு பின் அதிமுகவில் உள்ளவர்கள் திமுகவில் இணையும் அளவுக்கு நல்லாட்சி நடக்கின்றது. இந்த சினிமா உலகத்துலலாம் புதுசா ஒரு வார்த்தை சொல்றாங்க, யூனிவர்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதோ ஒரு தனி யூனிவர்ஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் அமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றது அமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இல்ல, ஏன்னா அண்ணன் முத்தரசன் அவர்கள் சொன்னாரு, இந்த கள்ளச்சாராயம் விற்பது முதல்வருக்கு தெரியாது, டிஜிபிக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை சமீபத்துல நடந்த நிகழ்வுகள் அது அமைச்சர் அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமோ? முத்தரசன் அவர்களை கேட்டாதான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்துவிட்டார் அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக எதிர்கட்சிகள் பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்துகின்றன. அண்ணன் என்ன பேப்பர் படிக்கிறதுல செய்தி சேனல்கள்லாம் பாக்குறது கிடையாதா? எந்த உலகத்துல இருக்காங்க இவங்கெல்லாம்? சரி, பெரியசாமி அவர்களாவது அமைச்சர், ஆளுங்கட்சியை சார்ந்தவர். இவரு இதுல என்னடானா, இவங்க கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவரே ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஆனா அதை பத்தி எதுவும் பேசாம எதிர்கட்சிகள் பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்துகின்றன. அப்ப நம்ம பேப்பர்ல படிக்கிறது, சேனல்ல பாக்குறதெல்லாம் பொய்யா? இல்ல, நம்மளெல்லாம் பார்த்தா என்ன மாங்காய் மடைன்னு தெரியுதா இவங்களுக்கெல்லாம்? இங்க என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரியுமா? இல்ல, ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு பதவி அப்படின்னு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்க மட்டும்தான் அறிவாளிகள், நாங்க சொல்றத மட்டும்தான் இந்த முட்டா பயிலுவ ஜனங்க கேட்கணும், மத்ததையெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னு நம்மளையெல்லாம் மாங்காய் மடையர்கள் நினைச்சுன்னு பேசினுக்கிறீங்க. கூட இன்னொரு கருத்து சொல்றாரு, ஆண்டாண்டு காலமாக வழிப்பறி, கொலை, கொள்ளை, ஆள்மாறாட்டம் நடந்துதான் வருகிறது. அப்புறம் எதுக்கு நீங்க ஆட்சியில் இருக்கீங்க? இதை மாத்த முடியல அப்படின்னா எதுக்குமே வக்கு இல்லாதவர்கள் தானே அர்த்தம். சரி, நீங்க ஆட்சியில இல்ல, அப்புறம் அதுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறீங்க? நீங்க சொல்றாரு ஆண்டாண்டு காலமாக நடக்கிறது அப்படின்னு. அன்னைக்கு அண்ணன் முத்தரசன் அவர்கள் சொன்னாரு, காலங்காலமா இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணாண்ட பக்கத்துல பாலகிருஷ்ணன் அவர் சொன்னாரு, 30 வருஷமா கள்ளச்சாராயம் வித்துனுக்கிறாங்க அப்படின்னாரு. இவரு அந்த நம்பர் எல்லாம் கொடுக்காம ஆண்டாண்டு காலமாக அப்படின்ட்டாரு. ஓ, அப்ப ஆண்டாண்டு காலமா நடந்துன்னு வருது, அதனால நாமளும் வாய மூடின்னு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரா? எதுவும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு நினைச்சுன்னு இந்த தைரியத்தை இவங்களுக்கெல்லாம் யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டா வேற யாரும் இல்ல, மாங்குன்னு அப்படியே ஆட்டு மந்த மாதிரி போய் ஓட்டு போட்டு வரோம்ல, நாம தான் இவங்களுக்கு கொடுத்தோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது எவ்வளவு பெரிய விஷயம்! அதுலயும் பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் மனசுல எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தியுள்ளது. தாக்கம் மட்டும் இல்ல, இந்த படுகொலையினால் அவர்களது சோகம் அப்படின்றதையும் தாண்டி ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், ஒரு வழக்கறிஞர், அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா சாதாரண ஜனங்களான, ஒடுக்கப்பட்ட மக்களான எங்களுக்கெல்லாம் என்ன எதிர்காலம், பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி உள்ளது. ஆனா அமைச்சரும் அவருக்கு முட்டு கொடுக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவரும் என்ன பேசினுக்கிறாங்க பாத்தீங்களா? இதுல EVKS சொல்றாரு பொய்யான பிம்பம் அப்படின்னு. ஆக்சுவலா இன்னொரு பிம்பம் கட்டமைப்பதற்கு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருதுங்க. அதாவது ஒரு பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் சோர்சஸ் ஆர் டு பி பிலீவ்டு, அதாவது அவங்களுக்கு தகவல் சொன்னாங்க, அவங்களை நம்புவதாக இருந்தால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டார், அது காரணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் செய்தியா? செய்தினா என்னன்னு தெரியுமா? ஆதாரங்களின் அடிப்படையில் போடுவதுதான் செய்தி. இப்போ இவங்க போட்டிருக்காங்கல்ல, சோர்சஸ் ஆர் டு பி பிலீவ்டு அப்படின்னு, அதுக்கு பேரு கிசு கிசு. சவுக்கு சங்கரை எல்லாம் குறை சொன்னாங்க பாருங்க, ஆதாரம் இல்லாம பேசினார் அப்படின்னு. அது உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயத்துக்கு யாரும் போல, ஆதாரம் இல்லாமல். அதனால அவர் உள்ள போனாரு. அப்ப ஆதாரம் இல்லாமல் யார் ஒன்னா எதை ஒன்னா பேசலாமா?
சரிங்க. இப்போ நாளைக்கு ஒரு பத்திரிகை ஆர் ஒரு சேனல் இல்ல ஒரு ஊடகவியலாளர், ஒரு அரசியல்வாதி இல்ல ஒரு தனிநபர் ஆர் ஒரு நடிகர் இவரை பத்தி யாரோ ஒருத்தர் இஃப் சோர்சஸ் ஆர் டு பி பிலீவ்டு, இவர் வந்து இன்னார்கிட்ட இவ்வளவு கோடிகள் வாங்கிக்கணும் இந்த மாதிரி பேசினுகிறார் இல்ல எழுதினுகிறார் இல்ல நடந்துனுகிறார் அப்படின்னு பேசினாலோ எழுதினாலோ அத தவறுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே அப்படிதானே சொல்றீங்க. இஃப் சோர்சஸ் ஆர் டு பி பிலீவ்ட், அந்த சோர்ஸ் சொல்றது உண்மையா பொய்யா அதை பத்தி யாருக்கும் கவலை கிடையாது. கூடவே இன்னொன்னு, ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடம் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பெரட்டா துப்பாக்கி இருந்தது. சோ வாட்? என்னங்க, ஒவ்வொருத்தரும் அவருடைய சொந்த பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கி லைசன்ஸோட வாங்கி வச்சுக்கிறது அப்படின்றது சட்டத்துல இருக்கின்றது. அவர் துப்பாக்கி வச்சிருந்தா உங்களுக்கு என்ன வந்தது? எனக்கு புரியல. அவர் துப்பாக்கி வச்சு உங்களை மிரட்டினாரா? இல்ல துப்பாக்கி வச்சு 4 பேரை வந்து போட்டு தள்ளினாரா? நம்ம பாதுகாப்புக்கு நாம தான் பொறுப்பு, அரசாங்கத்தை நம்ப முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அவர் வந்து துப்பாக்கி வாங்கி வச்சிருந்திருப்பாரு. உங்களுக்கு ஏன் எரியுது? அது எனக்கு புரியல. இதுல காவல்துறை தரப்பிலிருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க. 63, அதாவது கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் 63 கொலைகள் நடந்துள்ளன. ஆனா இந்த வருடம் 58 கொலைகள் தான் நடந்துள்ளது அப்படின்னு. கரெக்ட். நாம இதை அடிக்கடி சொல்லுவோம். எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் நீங்க கரஸ்பாண்டிங் பீரியட் இல்லைன்னா அதுக்கு 2-3 வருஷம் முன்னாடி அதிமுக ஆட்சியில் எவ்வளவு நடந்தது, இப்ப எவ்வளவு நடந்தது, இப்படி கம்பேர் பண்ணி தான் சொல்லணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். சென்னை வந்து பாதுகாப்பான இடமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு, பாதுகாப்பு அப்படின்னாலும் ஒரு சில இடங்கள்ல இப்படித்தான் நடக்கும் போல இருக்கு. சோ அந்த 5 குறைஞ்சிருக்குல்ல, அதை வச்சு நீங்க சந்தோஷப்படணுமே தவிர, இப்படி ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாம படுகொலை செய்யப்பட்டுள்ளாரு அப்படின்லாம் நீங்க கேள்வி கேட்க கூடாது. இதுல இந்த செய்தியை பாருங்க. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படலாம் என்று உளவுத்துறை ஏற்கனவே 3 முறை எச்சரிக்கை விடுத்ததாக தகவல். இது நியூஸ் 18ல வந்த செய்தி. இதுல இன்னொரு விஷயம், அதை எந்த ஊடகமும் பெருசா டிஸ்கஸ் பண்ணதா எனக்கு தெரியல. இந்து பத்திரிகையில மட்டும் வந்தது. இந்த கள்ளச்சாராயம், சாரி அப்படி சொல்லக்கூடாது, அந்த விஷ சாராயம் ஆர் மெத்தனால் கலந்த ஏதோ ஒரு சரக்கு அதை குடிச்சு செத்து போனாங்க இல்லையா, அது சம்பந்தமான உளவுத்துறை அறிக்கை ஏற்கனவே அவங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க தரப்புல என்ன பதில் சொல்றாங்கன்னா, இல்ல அங்க போய் பார்த்தப்ப அந்த அட்ரஸ்ல சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை. இதெல்லாம் ஒரு காரணமாங்க. ஹிந்துல இந்த செய்தியும் வந்திருக்கின்றது. அப்போ இதெல்லாம் ஒரு ஓவரால் ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்காம, காவல்துறைக்கு வந்து நான் ஆர்டர் கொடுத்திருக்கேன், குற்றவாளிகளை வந்து கைது செய்து விரைந்து நடவடிக்கை எடுத்து வழக்கை விரைவாக முடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அப்போ நடக்கிற விஷயங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படல அப்படின்றது தானே நமக்கு புரியுது. இதைத்தான் மாயாவதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இங்க சட்டம் ஒழுங்குன்றதே கிடையாது, சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இந்த கேஸ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரணடைந்ததாக சொல்றாங்கல்ல, அகைன் இதுலயும் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ங்க. சரணடைந்தார்கள் அப்படின்னு செய்திகள் வருகின்றன. அதுக்கப்புறம் காவல்துறையில இருந்து என்ன சொல்றாங்க, இல்ல சரணடையவில்லை, காவல்துறை தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அரெஸ்ட் பண்ணதாவே இருக்கட்டும். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது அரெஸ்ட் அப்படின்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தவில்லை. திருப்பி திருப்பி அவர் என்ன சொல்றாரு, செக்யூர் பண்ணோம் இப்படித்தான் சொன்னார். சரி, ஒருவேளை காவல்துறையோடைய ஜார்கன்ல செக்யூர் அப்படின்னா அரெஸ்ட்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ரைட். அது சரண்டர் ஆகி இருந்தாலுமே அதுக்கப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதனால அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதையே நாம எடுத்துக்கொள்வோம். சரி, ஏதோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க விடுங்க. பட் சிக்கல் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ மாயாவதி அவர்கள் சொன்னதை கூட நீங்க எடுத்துக்க வேணாங்க. திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு, செல்வ பெருந்தை அவர்கள் சொல்லியிருக்காரு. திருமா என்ன சொல்றாரு, சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் கிடையாது. அவரும் வந்து சரணடைந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பாருங்க, இந்த பக்கம் முதலமைச்சர் அவர்கள் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, சம்பந்தப்பட்டவர்கள், இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது அப்படின்றாரு. அந்த பக்கம் திருமா அவர்கள் வந்து இல்லைன்றாரு, இவர் இருக்குன்றாரு. அப்போ மக்கள் மத்தியில ஒரு கன்ஃபியூஷன் வருதா இல்லையா, என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு. இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும் நண்பர்களே. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அவருடன் எனக்கு நேரடியாக பழக்கம் இல்லை அப்படின்னாலும் அவருடன் நெருங்கி இருப்பவர்கள் ஒரு சிலர் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க.
அது ஊடகங்களாகட்டும், இல்ல வந்து தனிநபர்கள், ஒரு சில இயக்கங்கள், இவங்க வந்து ட்வீட் போடுறது, சமூக ஊடகங்கள்ல பேசுறது அப்படின்ற வகையில இருக்கட்டும். இவர் வந்து இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார்ன்ற மாதிரிலாம் வந்து சில பேர் பேசிட்டு வராங்க. இப்போ நான் கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்ல அப்படின்னு சினிமால டயலாக் வந்தப்போ கைத்தட்டி ரசிச்சோம். அந்த சினிமால அவர் என்ன பண்ணாரு? கள்ளக்கடத்தல் பண்ணலையா? கட்ட பஞ்சாயத்து பண்ணலையா? கொலை பண்ணலையா? அவரையெல்லாம் ஹீரோவா ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம் இன்னைக்கு அதே குற்றச்சாட்டுகளை கூறி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அவர் நல்லவர் கிடையாதுங்க அப்படின்னு ஒரு சீன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றதுக்கு காரணம் என்ன? குணம் நாடி குற்றம் நாடி அப்படின்னு வள்ளுவர் அவர்கள் சொல்வார். இன்னைக்கு சில பேர் சொல்லலாம் அவர் இப்படி அப்படி அப்படின்னு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள். சொல்ல போனா அவர் மீது ஒரு 6-7 கேஸ் எல்லாம் இருந்ததுங்க. எல்லா கேஸ்லயும் he was acquitted. எப்படி ஆராசா அவர்கள் குற்றமற்றவர்னு நீங்க சொல்றீங்களா? அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் குற்றமற்றவர். அக்விட்டட். இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்காங்களே. இதே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய சமூகம், மக்கள் அவர்களை படிக்கட்டுகளாக்கி அவங்க முதுகு மேல ஏறி போயிட்டு கூட கும்பிடு போட்டு ஒரு எம்பி பதவி வாங்கிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் இதை பத்தி பேசியிருப்பாங்களா? ஆனா அவர் எந்த விதத்திலும் தன்னோட மக்களை விட்டு கொடுக்கல. தனக்கு பதவின்றது முக்கியம் கிடையாது. தான் சார்ந்த சமூகம், மக்கள் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக பாடுபட்டவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதனால தான் இன்றைக்கு அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு மக்கள் ஆதரவு இருக்கின்றதை நம்மளால உணர முடிகின்றது. எத்தனை பேரை அவர் படிக்க வச்சிருக்காரு தெரியுமா? அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னாரு? கற்பி அப்படின்னாரு. இதுதான் அவர் சொன்ன முதல் வார்த்தை. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இன்னைக்கு திரும்ப அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து சாதாரண மக்கள் முதல் கட்சி தலைவர்கள் வரை தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுல வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மேலும் களங்கம் தான் இந்த அரசுக்கு சேரும்னு பேசிட்டு இருக்காங்க. சரி, அப்ப 2026 தேர்தல்ல என்னங்க நீங்க ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல, அதனால நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வார. என்ன இன்னும் ஒரு 4 சீட்டு 5 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா வழக்கமா ஒரு டைலாக் இருக்குல்ல, பாஜக உள்ள வந்துரும், மதவாத சக்திகளை எதிர்ப்பதற்காக நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வந்து மதவாத சக்திகள் பாஜக இப்படி பேசிக்கின்னு நாம் சார்ந்த சமூகத்தை, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அப்படியே கை கழுவி விட்டு நாம மட்டும் மேல போயின்னு இருக்க போறோம். சில அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி கொலை கொள்ளை அதிகமாகி விட்டது, கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகின்றது அப்படின்னு. ரைட்டு, நீங்க சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் ஊடகத்துல டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்கள் எதை முக்கியமாக எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த VN ஜானகி காலத்து அதிமுக, அது மாதிரி சசிகலா அவர்கள் மாறுவார்களா, இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னங்க, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து அமைதி பூங்காக இருக்கின்றது. யாரோ சிலர் செய்யும் சதி பிம்பத்தை உருவாக்குகின்றார்கள். அதுக்கெல்லாம் ஊடகம் துணை போக முடியுமா? அதுலயும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியுமா? இதுதான் இன்றைய லட்சணம். மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய அர்த்தத்தையே மாத்தி ஒட்டுமொத்தமா மீடியாவையே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கு நடக்கின்றது. ஆனா மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதிலும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய வலி வேதனை, இத வந்து புரிஞ்சிக்காத ஆட்சியாளர்கள் யாரும் ஆட்சியில் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. வேங்கை வயலுக்கு போகல, கள்ளக்குறிச்சிக்கு போகல. இங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களது குடும்பம் சென்னையில தானே இருக்கு. நேர்ல போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்க முடியாதா? உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாயாவதி அவர்கள் வந்திருக்காங்க, இறுதிச் சடங்குல கலந்து கொள்கிறார்கள். ஆனா இங்க இருக்கவங்களுக்கு சரி விடுங்க, அடுத்த ஒரு திரைப்படம் எடுத்து அதுல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது மந்திரி பதவி, ஏன் ஒரு துணை முதல்வர் பதவி கொடுக்கறதா கூட ஒரு கிளைமேக்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா சமூக நீதிக்கு நாம ஒரு பெரிய பங்காற்றினோம் அப்படின்ற சந்தோஷத்தோட இருக்கலாம்ல. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.